Good afternoon, children. இன்னைக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் சார்ஜஸோட ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பை ஃப்ரிக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம பேசிக்காக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆட்டமில் வந்து ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்குது, இது நியூக்ளியஸ், இது சுற்றியும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ். பாசிட்டிவ் சார்ஜ் இது வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ், இது வந்து நியூட்ரல். ஓகே. ஸோ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா த பாசிபிலிட்டி இஸ் ஒன்லி ஃபார் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பிகாஸ் இது வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது, ப்ரோட்டான்ஸ் நியூக்ளியஸ்குள்ளே நியூட்ரான்ஸ் கூட இருக்குது, நியூட்ரான்ஸ் கூட ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ப்ரோட்டான்ஸ் கேரி பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நம்ம பாசிட்டிவ் சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரான்ஸை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுவும் இந்த ரெண்டுத்துக்கு இடையில் ஃபோர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ தெர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. Attraction between protons and electrons. So there is a force of attraction between protons and electrons. அப்போது இது ரெண்டும் டைட்டாக இருக்கும். பட் ஆனால் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் ஈஸியராக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அவுட்டர் மோஸ்டில் இருக்க எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வென் வி ரப், ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம் பை ஃப்ரிக்ஷன் இஸ் நத்திங் பட் ரப். 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இது வந்து ராடு, இது வந்து கிளாத்து அப்படின்னு வச்சு பார்த்தோம். நம்ம நல்லா ரப் பண்ணோம் அப்படிங்கிறப்போ ஒரு கோம் ஹேர், ஓகே, நம்ம நல்லா ரப் பண்ணோம், ட்ரை ஹேர் ரப் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த கோம். அப்போது நம்ம இந்த கோம் எடுத்து நம்ம பீசஸ் ஆஃப் பேப்பர் மேலே வச்சோன்னா தெர் இஸ் அன் அட்ராக்ஷன் பிட்வீன் the paper gets attracted to the comb. ஸோ இதுதான் நேற்று நம்ம பார்த்தோம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதே மாதிரி தான். இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். You rub it 2 materials. You take 2 materials, you rub it, and while rubbing, transfer of electrons takes place from one object to another object. இது வந்து ஃப்ரிக்ஷன் மெத்தட். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன மெத்தட்னா கண்டக்ஷன். இது ரொம்ப பேசிக் பிரின்சிபல். நம்மளோட எலக்ட்ரிசிட்டி, நம்ம இருக்க ஒரு சஃபிஸ்டிகேட்டட் லைஃபுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அந்த வேர்ல்டில் நம்ம அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சார்ஜஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டக்ஷன் அப்படின்றது ஒரு மெத்தட், ஒரு வே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம ப்ரோட்டான்ஸை பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் we are transferring the electrons from one object to another object. So first method friction பார்த்துட்டோம், கண்டக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி பென்சில் வச்சுட்டு நல்லா இப்படி ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு பேப்பர் கிடைக்கும். உள்ள வந்து ஹாலோவாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு சில்க் கிளாத்தில் வந்து நீங்கள் தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, சில்க் கிளாத்தில் தொங்க விட்டுருக்கீங்க, இது வந்து பேப்பர் சிலிண்டர், சரிங்களா. ஸோ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஒரு பென்சிலை வச்சுட்டு நம்ம இப்படி நல்லா சுற்றினோம் அப்படின்னா நமக்கு ரோல் கிடைக்கும். ஓகே, நமக்கு இந்த மாதிரி ரோல் கிடைக்கும். இந்த பேப்பரை வந்துட்டு நம்ம இந்த ரோல் பண்ணிவிட்டு சில்க் கிளாத்தில் நம்ம வந்து ஹேங் பண்ணிட்டோன்னா நல்லா தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எபோனைட் ராட் எடுக்க போகிறோம். எபோனைட் ராட் இஸ் நத்திங் பட் ரப்பர்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எபோனைட் ராட், இந்த ராட் எடுத்துகிட்டு நம்ம பிளாங்கெட்,
கம்பளி நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ரப்பரும் கம்பளியும் அப்படி நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபெமிலியர் வேர்ட்ஸ் எபோனைட் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் புது வேர்டாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் எடுத்து ரப் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் நல்லா ரப் பண்ணுறீங்க. இங்கே வந்து ரப்பிங் ஹேப்பன்ஸ், இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் நடக்குது. சரிங்களா? இங்கே ஃப்ரிக்ஷன் நடக்குது. எபோனைட் ராட் பை நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் ராடுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? உள்ளே நான் வந்து இப்படி ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கேன். இந்த ஆட்டம்ஸ் நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ஆட்டம்ஸை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா ஓகே, இதுலேயும் பாசிட்டிவ் ப்ரோட்டான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கேயும் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ஆட்டம்ஸை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா ப்ரோட்டான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த ரெண்டையும் ரஃப் பண்ணுறப்போ இந்த உல் எடுத்துட்டு, இந்த உல்லன் கிளாத் எடுத்துட்டு இந்த ராடு கூட நம்ம நல்லா ரப் பண்ணுறப்போ இங்கே உள்ளில் இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ், ஏன்னா இங்கே எப்படி இருக்கும்னா வெளியில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஈஸியராக ரிமூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இங்கே எபோனைட் ராடில் அப்படி இருக்காது, கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து இட் இஸ் க்ளோஸ்லி. பட் இங்கே வந்துட்டு நிறைய ஷெல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நிறைய ஷெல்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம இந்த அவுட்டர் மோஸ்ட்லேருந்து ஈஸியாக நம்ம தூக்கிக்கலாம். ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ரப் பண்ணுறோம். இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் நடக்குது. ஸோ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் நடக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் wool to ebonite rod. ஸோ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் wool to ebonite rod. இப்போ வந்து எபோனைட் ராட் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஏன்னா இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற ஆட்டம்ஸில் வந்துட்டு அவுட்டர் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நான் கொஞ்சம் ஈஸியராக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் ரப் பண்ணுறப்போ இங்கே அவுட்டர் ஷெல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால யூஸ்வலி நம்ம இந்த ரப்பிங் நடக்கிறப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே போயிடும். ஸோ ஹியர் ட்ரான்ஸ்ஃபர் ஹேப்பன்ஸ், ஹியர் ரப்பிங் ஹேப்பன்ஸ், ஹியர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் டேக்ஸ் பிளேஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனக்கப்புறம் இந்த எபோனைட் ராட் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராட் ஆயிடுது. சரிங்களா? இந்த உல் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் ஆயிடுது. ஏன்னா பிகாஸ் இட் டெஃபிஷியன்ட் ஆஃப் கம்மியாக இருக்குது. லேக் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பொருளில் வந்துட்டு பாசிட்டிவும் நெகட்டிவும் ஈக்குவலாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. இது முதல்ல நியூட்ரலாக இருந்திருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் இங்கே எடுத்துட்டதுனால இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் ப்ரோட்டான்ஸ் அங்கே அப்படியே தான் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்க ப்ரோட்டான்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதோட சார்ஜ் வந்து ப்ரோட்டான்ஸோட சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த டோட்டல் உள்ள வந்துட்டு நான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் ஆயிடுது. ஏன்னா இது ராட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் ஆயிடுது. இப்போ நான் இந்த ராடை எடுத்துட்டு நான் இங்கே இந்த பேப்பர் சிலிண்டர் கிட்ட கொண்டு போகிறேன். சரிங்களா? ஸோ நவ் ஐ டேக் த ராட் தட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். நம்ம இந்த ராடை வந்து நெகட்டிவாக நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராடை வந்து பேப்பர் சிலிண்டர் கிட்ட நான் கொண்டு போகிறேன். சரிங்களா? ஸோ அங்கே கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா ராடில் இருக்க நெகட்டிவ்லி சார்ஜஸ் வந்துட்டு அந்த பேப்பர் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ when the cylinder is touched there is an attraction. ஸோ அந்த டச் ஆகிறப்போ கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் பேப்பருக்கு. சரிங்களா? ஸோ சம் எலக்ட்ரான்ஸ் இந்த ராட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த பேப்பர் சிலிண்டர். ஸோ இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கும், உள்ள இருந்து இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே இதை நம்ம சுற்றி வச்சுருக்க பேப்பர்னு வச்சுக்கலாம். இது சில்க் கிளாத்து, இது பேப்பரு. இப்போ வந்து நான் ராடை கொண்டு வரேன். இந்த ராடு வந்து ஆக்சுவலி நெகட்டிவ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நெகட்டிவ் எங்கேருந்து வந்துச்சு? நான் இங்கே ரப் பண்ணதுனால வந்துச்சு. எது கூட நான் ரப் பண்ணேன்? கம்பளி கூட, உள் கூட நான் ரப் பண்ணியிருக்கேன். உள் கூட ரப் பண்ணதுனால இங்கே எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம இது கிட்ட கொண்டு வந்து வச்சோம், இதை டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ அதான் when the cylinder is touched by this rod, some negative charges get transferred to the paper. Hence the negative charges in the rod are repelled by the negative charges in the cylinder. So what happens is இங்கேயும் நெகட்டிவ் இருக்கா, இங்கேயும் நெகட்டிவ் இருக்கா. இந்த டச் பண்ணக்கப்புறம் என்ன ஆகும்னா, டச் பண்ணதுனால ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கப்புறம் இங்கேயும் நெகட்டிவ் இருக்கும், இங்கேயும் நமக்கு நெகட்டிவ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரிப்பல்ஷன் நடக்கும். டச் பண்ணுறோம் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம டச் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹேப்பன்ஸ். ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெர் இஸ் அ ரிப்பல்ஷன். Ripple ஆகுது. ஸோ ரிப்பல் this is between two negative charges in the cylinder. So we can say that the charges can be transferred. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு சார்ஜஸ் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பண்ணவே பார்த்தது ஃப்ரிக்ஷன். செகண்ட் வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்டை வந்துட்டு ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்ட், இந்த பேப்பர் வந்து நியூட்ரல், ஆனால் இங்கே எபோனைட் ராடு ரப்பர் இந்த எபோனைட் ராட் வந்து நெகட்டிவாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரிக்ஷன் மூலியமாக முதல்ல நம்ம இதை நெகட்டிவாக கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த நெகட்டிவாக இருக்கிறத நம்ம இங்கே டச் பண்ணுறப்போ, ஸோ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா டச். The transfer of electrons takes place by touching the object. சரிங்களா? நம்ம இங்கே டச் பண்ணுறப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இதில் போயிடுது. போனக்கப்புறம் this electrons here there is electron, here also there are electrons. இந்த ரெண்டும் ரிப்பல் ஆகுது. இந்த ரெண்டும் பக்கத்தில் வச்சா இந்த ரெண்டும் கொஞ்சம் விலகி போகும், ரிப்பல்ஷன் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா electrons gets transferred by touching. ஸோ touching, this is நியூட்ரல் ஆப்ஜெக்ட், இது சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் எடுத்து ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்டில் நம்ம டச் பண்ணோன்னா இந்த சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் வந்து அதில் இருக்கிற சார்ஜஸ் எல்லாமே நியூட்ரல் ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ வந்து சார்ஜ் ஆகிருக்கு, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்கிறதுனால ஸோ when it comes in contact with the charged body, இந்த கான்டாக்ட் சார்ஜ்டு பாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ கான்டாக்ட். தெர் இஸ் அ கான்டாக்ட், ஃபிசிக்கல் கான்டாக்ட். நம்ம இப்படி கொண்டு வந்து இப்படி நம்ம டச் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ரப் பண்ணணும். அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன். இப்போ வந்துட்டு இதை ரப் பண்ணக்கப்புறம் இது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ரெபோனைட் ராடுன்னு வச்சுக்கலாம். இது நெகட்டிவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பேப்பர் கிட்ட நான் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா டச் பண்ணுறேன். இங்கே வந்து நான் டச் மட்டும்தான் பண்ணுறேன். டச் பண்ணுறப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இங்கே போயிடும். ஸோ இங்கேயும் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கேயும் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ரெண்டும் ரிப்பல் ஆகுறதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் டேக்ஸ் பிளேஸ் பை contact. So this type of transfer is called transfer by conduction. So ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு வந்து நம்ம சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இங்கே வந்து ரெண்டு பாடியில் ஒன்று வந்து சார்ஜ்டு பாடி, இன்னொன்று வந்து நியூட்ரல் பாடி. ஸோ இதை வச்சு நம்ம வந்து மெட்டீரியல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த சார்ஜஸ் இந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டிங்கன்னா சில மெட்டீரியல் வந்துட்டு ஈஸியாக நமக்கு டச் பண்ணால், ஸோ ஈஸியாக நமக்கு வந்து அலோவ் பண்ணும், அந்த சார்ஜஸை வந்து ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணும். ஸோ the materials which allow electric charges to pass through them, they are called conductors. So for example நம்ம copper, aluminium, மெட்டல்ஸ், மோஸ்ட்லி கொஞ்சம் மெட்டல்ஸ் எல்லாமே குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதே நம்ம வந்து எலக்ட்ரிக் சார்ஜை வந்து இங்கே கொடுக்குற சார்ஜ் வந்து இந்த சைடு வராது. ஸோ இது அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்சுலேட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த சார்ஜஸ் வந்து பாஸ் ஆகாது. ஸோ அந்த பாஸ் ஆகாமல் இருக்குது, பாஸ் பண்ண முடியாத நிலையில் சில மெட்டீரியல்ஸ் இருக்குது. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு கீழே வச்சிடுறோம் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ். பட் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அது ஹெல்ப் பண்ணும், நம்ம சார்ஜஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது எலக்ட்ரிக் சார்ஜ்
சார்ஜஸை வந்து அது it helps to pass by through the material. So that type of materials are called conductors, which do not materials which do not allow the electric charges to pass through them ஈஸியாக முடியாது. ஸோ they are called rubbers. அதனால தான் நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுல நம்ம ரப்பர் ஸ்லிப்பர் போட்டுட்டு நம்ம ஏதாவது வயரிங் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஷாக் அடிக்காது. பட் இதே நம்ம ஒரு 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 ஸ்டீல் டேபிள் மேலே நின்றுட்டு ஏதாவது அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் wood is a good insulator, rubber is a good insulator, plastic is a good insulator. ஸோ கண்டக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம், காப்பர் இது எல்லாமே குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி பேஸ்ட் அப்பான் த கண்டக்ஷன் we have separated the material. இது வந்து பேஸ்ட் அப்பான் த சார்ஜஸை வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா பண்ணாதா, சார்ஜஸ் நம்ம அந்த மெட்டீரியலுக்கு கொடுத்தா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் அது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதா அப்படின்னா ஆகிறத மெட்டீரியல்ஸ் எல்லாமே கண்டக்டர்ஸ், ஆகாத மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்சுலேட்டர்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம அந்த மெட்டீரியல்ஸை வந்து கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் ஹோம்ஒர்க் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் ஹோம்ஒர்க் எழுதுங்க. தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் எழுதுங்க, எக்ஸாம்பிள்ஸும் எழுதுங்க. ஸோ 2 கொஷின் கொடுத்துருக்கேம்மா. ஸோ இந்த ஆக்டிவிட்டி என்னால் இன்றைக்கி செஞ்சு காமிக்க முடியல. இஃப் பாசிபிள் எனக்கு அந்த எபோனேட் ராட், சில்க் கிளாத் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு ஒரு நாள் இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு காமிக்கிறேன். பட் நீங்கள் படித்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம 2 விஷயம் எழுதணும். ரப்பிங்கும் நடக்கும். ரப்பிங் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்டை வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்டாக பண்ணுறோம். பண்ணக்கப்புறம் அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் எடுத்து பேப்பர் கிட்ட வைக்கிறப்போ இங்கே வந்து த்ரூ கான்டாக்ட் டச் ஆகுறதுனால ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பை கண்டக்ஷன். ஸோ அதை நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுட்டு 2 பார்ட்டாக எழுதணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ரப் பண்ணுறதுனால நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் ஆகுது. நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்டை எடுத்து ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்ட் வைக்கிறப்போ இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்டக்ஷன் நடக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பை கண்டக்ஷன் நடக்குது. இங்கே வந்து பை ஃப்ரிக்ஷன் நடக்குது. எதுக்கு நம்ம இதை பண்ணுறோம்? ஒரு ஆப்ஜெக்டை நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு தெளிவு வேணுமா? ஸோ நீங்கள் இதை எழுதுங்க, அசைன்மெண்ட் எழுதி கண்டிப்பாக சப்மிட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூம்மா.